வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே கான்ஸ்டபிள் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இதுல 6th March 2025ல ஜிஎஸ் கொஸ்டின் 3 ஷிஃப்ட்டுமே எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இது முதல் ஷிஃப்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா எந்த ஃபுட் கிரெயினை மேஜரா ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா வீட் அண்ட் ரைஸ். அப்ப என்ன ஜியோகிராஃபில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ராணி லக்ஷ்மி பாய் எங்க பார்ன் பண்ணாங்க? இவங்க 1857 ரிவல்ட்ட பார்ப்போம். ஜான்சி வந்துன்னா லக்ஷ்மி பாய் அப்படின்னு லேர்ன் பண்ணும். இவங்க எங்க பிறந்திருப்பாங்கன்னா வாரணாசி, உத்தரப்பிரதேஷ். அடுத்து 2011 சென்சஸ் படி மேலோட லிட்ரஸ் ரேட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 82.14. இதுல நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்ன, இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின். சென்சஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இது இன்னொன்னு இருக்கும், டோட்டல் லிட்ரஸி ரேட் இருக்கும் 74%. as per 2011 படி வந்து டோட்டல் லிட்ரஸ் ரேட் வந்து 74%. அதே மாதிரி ஃபீமேலோட லிட்ரஸ் ரேட் பார்த்தோம்னா 65.50%. ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கங்க. மேலோடது 82.14. அடுத்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவோட மெயின்லேண்ட். இந்தியாவோட மெயின்லேண்ட்ல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் சொல்லுவோம், கன்னியாகுமரி சொல்லுவோம். பட் இந்தியாவோட வந்து சதர்ன் மோஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா இந்திரா பாயிண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் கிட்ட இருக்கும். அடுத்து தாமரின், அதாவது புலியில வந்துன்னா மெயின் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம் டார்டாரிக் ஆசிட். அப்ப என்ன, இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹூ வேர் த லீடர் ஆஃப் வந்து 1857 ரிவர்டன் இன் கோராக்பூர். இல்ல 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு வந்து கஜேந்திர சிங், இன்னொன்னு வந்து முகமது ஹசன். நீங்க இங்கிலீஷ்ல கொடுத்தது அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது, பசுமை புரட்சி அப்ப வந்து எந்த உணவு தனித்து முக்கியம் கொடுத்தாங்கன்னா கோதுமை அரிசி. ராணி லட்சுமி பிறந்த ஊரு. அடுத்து 2011 சென்சஸ் படி வந்து ஆண்களோட கல்வி அறிவு விகிதம். இந்திய நிலப்பரப்போட வந்துன்னா தென்முனை. புலியில் காணப்படும் முக்கிய அமிலன் பார்த்தா டாடாரிக் அமிலம். 1857 கிளர்ச்சியோட தலைவர்கள் எது, கோரக்பூர், காதர் சிங். அடுத்து வந்து முகமது ஹசான். இன்னமும் வந்து ரெமினிங் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்கு. குவாங் வந்து ட்ரெடிஷனல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கொஸ்டின் என்ன, ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் லெட்டரா வந்து நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். அது லெட்டரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எந்த ஸ்டேட்டோட மிசோரம் எடுது. அந்த குவாங் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இங்க கொடுத்துருக்கேன். அடுத்து முகல் எம்பரர் அக்பரோட பீரியட்ல இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ராஜா தோடர்மால். இதெல்லாமே என்ன, மெடிவல் இந்தியால முகல் எம்பையர் லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிதான். அடுத்து பண்டிட் விஸ்வ மோகன் பாத் வந்து எந்த ஸ்டேட்ல பிறந்தார்? இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு பேஸ்ட் கொஸ்டின் தான். ஏன்னா இவர் ரொம்ப ஃபேமஸ் தானே வந்து அந்த வீணா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து பிளே பண்ணுவாரு. கேள்வி எந்த ஸ்டேட்ல வந்து பிறந்திருக்கான்னு கேக்குறாங்க. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் வந்து பப்ளிஷ் பண்ணுவா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அடுத்து எந்த ஆர்டிகல் பார்ட் 4 டிபிஎஸ்பில இருக்கிற ப்ரொவிஷன் எதுவுமே வந்து கோர்ட்டுக்கு போனா என்ஃபோர்ஸபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 37. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கும். இப்ப டிபிஎஸ் ரிலேட்டட் நிறைய ஆர்டிகல் இருக்கும். அதுல ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு இந்த ஆர்டிக்கலை கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல, அடுத்த ஒரு இந்தியன் சிட்டிசன் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்ல போய் வந்து கேட்க முடியாது. அதே இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வைலேட் ஆச்சுன்னா நம்ம போய் கேட்கலாம். பட் என்னன்னா டிபிஎஸ்பி கிடையாதுன்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கல் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 37 சொல்லியிருப்பாங்க. அப்படியே வந்து தமிழ்லயும் பார்த்தோம். குவாங் வந்து எந்த மாநிலத்தோட ஒரு பாரம்பரிய இசைக்கருவி அப்படின்னு பார்த்தா மிசோரம். முகலாய பேரரசன் அக்பரோட நிதி அமைச்சர் பார்த்தா ராஜா தோடர்மால். அடுத்து பண்டிட் விஸ்வ மோகன் பட் வந்து எந்த மாநிலத்தினா ராஜஸ்தானை சேர்ந்தவர். அடுத்து மனித மேம்பாட்டு குறியீடு HTI வந்து யாரால் வெளியிடப்படனா UNDP. அடுத்து பகுதி 4ல இருக்க டிபிஎஸ்பி எந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாலும் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் வந்து சரத்து 37. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா இது அப்படியே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறாங்க. டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் கூட வராதுங்க. என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம், 2019 இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்ப 2025 அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு வந்து ஒரு ஐடியா கிடையாது. ப்ரீவியஸ்ல கேட்ட மாதிரி தான் கேட்கறாங்களா, இல்ல ஏதாவது பேட்டர்னை சேஞ்ச் பண்றாங்களா, இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ரிவ்யூ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர இதுல பாக்குற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பட் சப்ஜெக்ட் வந்து ரிப்பீட் ஆகும். அதாவது ஒரு பாலிட்டில ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த பாலிட்டி எது ரிலேட்டடா கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஜியோகிராஃபி, அதே மாதிரி தான் வந்து ஹிஸ்ட்ரிலாம் ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். எந்த ஏரியாவை கேட்கும்போது வந்து அதை நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மைண்ட் செட்லேயே வந்து இந்த கொஸ்டின்லாம் பாருங்க. செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டினா பார்த்தாலும், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் செபி? இது என்ன, கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின். ஆன்சர் துகின் கந்த் பண்டே. ஆக்சுவலி என்னன்னா ஒரு February 27, 2024 வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். அடுத்து எந்த கண்ட்ரியோட 5 இயர் பிளானை நம்ம இந்தியா அடாப்ட் பண்ணிட்டோம்னா சோவியத் யூனியன் ரஷ்யா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து 5 இயர் பிளான். ஏன்னா இதெல்லாம் சோசியலிஸ்ட் பிளான், அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இந்தியா வந்து அடாப்ட் பண்ணிருக்கோம். அடுத்து எந்த சேனல் வந்து அந்தமான் நிக்கோபார் செப்பரேட் பண்ண 10 டிகிரி சேனல். அப்ப என்ன, ஜியோகிராஃபி பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின். அடுத்து எந்த ஆர்டிக்கல் வந்து ஷெட்யூல் டைப் ரிலேட்டடா பேசணும்? ஆர்டிக்கல் 342. இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேக்சுவல். அந்த பாலிட்டியில வந்துன்னா ரொம்பவே வந்துன்னா ஒரு டஃப்பான கொஸ்டின். அடுத்து பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியா. இதெல்லாம் என்ன, சென்சஸ் பேஸ்ட் வந்து கொஸ்டின். சென்சஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டினை வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும். இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி மீன்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆவரேஜா இந்தியால பார்த்தோம்னா 382 பேர் இருக்காங்களாம்.
அடுத்து எதெல்லாம் வந்து காரிஃப் கிராப், காரிஃப் வெர்சஸ் வந்து ராபி கிராப், இதுமே வந்துன்னா ஜியோகிராஃபி பேஸ்ட் கொஸ்டின். ஸோ ராபி கிராப்க்கு இன்னொரு பேர் வந்துன்னா விண்டர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் காரிஃப் கிராப். அதாவது நல்லா மான்சூன் டைம்ல வந்துன்னா விளைச்சல் பண்றதா வந்து காரிஃப் கிராப். ரைஸ், மெய்ஸ், சொர்க்கம், மில்லட் எல்லாமே வந்துன்னா காரிஃப் கிராப் கீழ தான் வரும். அது எந்த கண்ட்ரியை ஃபாலோ பண்ணி நம்ம டிபிஎஸ்பி அவங்ககிட்ட இருந்து வந்துன்னா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஐலாந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல டிபிஎஸ்பி உள்ள கொண்டு இருப்போம். இயர் பார்த்தா 1926. என்ன சொன்னா அப்படின்னு வந்து தமிழ்ல கொடுத்திருக்கேன். செபியோட வந்து தலைவர் கரண்ட் அஃபேர் பேஸ்ட். 5 ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? சோவியத் யூனியன், ரஷ்யா. எந்த கால்வாய் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை வந்து பிரிக்கிறதா? 10° கால்வாய். அடுத்து எந்த சரத்து பழங்குடியினரும் தொடர்புனா சரத்து வந்து 342. அடுத்து இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தா 388 பேர் 1 கிலோமீட்டருக்கு வந்து இருப்பாங்க ஆவரேஜா. அடுத்து காரிஃப் பயிர் எதெல்லாம் வந்து அரிசி, மக்காச்சோளம், சோளம், திணை வகைகள் இது எல்லாமே வந்து காரிஃப் கிராப்ல வரும். ராபி கிராப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா வீட் வந்துன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அடுத்து அரசு கொள்கையோட வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி எந்த நாட்டில இருந்து எடுத்துனா அயர்லாந்து. செகண்ட் ஷிப்ட்ல இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தா ஹூ அப்பாயிண்ட் த ஸ்டேட் சிவில் சர்வீஸ், அதாவது ஸ்டேட் சிவில் சர்வீஸோட சேர்மன் அண்ட் வந்து மெம்பர். இவங்களை யார் வந்துன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர். அதாவது இப்போ டிஎன்பிசியோட சேர்மன் மெம்பர் இருக்காங்களா அவங்களை அப்பாயிண்ட் பண்றது கவர்னர். இவங்க தான் மெம்பரா வரணும், இவங்க தான் சேர்மனா வரணும், அதை டிசைட் பண்றது வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அது எந்த ஃபெஸ்டிவல் வந்து பாலகங்காதர் திலக் ஃபார் நேஷனல் யூனிட்டிக்காக வந்துன்னா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க? கணேஷ் சதுர்த்தி பிளஸ் வந்துன்னா சிவாஜி ஃபெஸ்டிவல். இது எல்லாமே என்ன மாடர்ன் இந்தியால ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அது 1857 ரிவல்ட் அப்ப பீகாரை ஹெட் பண்ணது யாருன்னு கேக்குறாங்க, வீர் குன்வர் சிங். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மாடர்ன் இந்தியால ரிவல்ட் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அக்பர் நாமாவை யார் ரோட் பண்ணா? இது வந்து மெடிவல் இந்தியால புக்ஸ் அண்ட் ஆதர் நாவத்துல வச்சுக்கோங்க. புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின். ஆன்சர் வந்து அபுல் ஃபசல். அடுத்து கீத் கோவிந்த் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இது எழுதுனது ஜெயதேவ். அதாவது கீதா கோவிந்தம் அப்படின்னு வந்து ஒரு புக்கு. எல்லாமே என்னன்னா ஏன்ஷியன் இந்தியால வந்து நிறைய புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏன்ஷியன் வந்து புக்ஸ் அண்ட் ஆதர்னு சொல்லிட்டு ஒரு தனி வந்து டாபிக்கே இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து தேர்டு 5 இயர் பிளான் ஃபெயிலியருக்கான ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. வார் வித் சைனா அண்ட் பாகிஸ்தான். அதாவது தேர்டு பிளான் எந்த இயர் வரும் பாத்தீங்கன்னா 1961ல இருந்து 66 வரைக்கும் வரும். நம்ம சைனாவோட வார் அப்படின்னு பார்த்தோம்னா 1962ல சைனாவோட வார். அடுத்து வந்து பாகிஸ்தானோட வார் வந்து 1965ல. அதாவது என்னன்னா 62, 65 இந்த வார் இருந்தனாலதான் வந்து தேர்டு 5 இயர் பிளான் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹரிபிரசாத் சௌராசியா ரிலேட்டட் டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்த என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேவோட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஃப்ளூட். அதாவது அவரோட இமேஜ் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது ஸ்ட்ராட்டஜிக்கல என்ன மாதிரி கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேமஸான வந்து ஆர்ட் பர்சனாலிட்டி இருப்பாங்க. அந்த ஃபேமஸ் ஆர்ட் பர்சனாலிட்டி அவங்க இது ரிலேட்டடான வந்து ஆர்ட் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி வந்துன்னா டைப் ஆஃப் வந்துன்னா ஒரு சாப்டர் இருக்கும். அடுத்தப்பெல்லாம் அப்படியே நம்ம தமிழையும் வந்து பார்த்தலாம். மாநில சிவில் சர்வீஸோட வந்து யார் நியமிப்பானா ஆளுநர். அடுத்து பாலகங்காத திலகால் வந்து தேசிய ஒற்றுமைக்காக தொடங்கப்பட்ட விழா அப்படின்னு பார்த்தோம் கணேஷ் சதுர்த்தி பிளஸ் வந்துன்னா சிவாஜி ஃபெஸ்டிவல். அது 1857ஓட புரட்சியில பீகாரை வழிநடத்தியவர் வந்து வீர் குன்வர் சிங். இப்போ நம்ம எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கீதா கோவிந்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது 5 ஆண்டு திட்டத்தை தோல்வியடைந்ததற்கான ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஹரிபிரசாத் சௌராசிரியா எந்த கருவியோட தொடர்பிட புல்லாங்குழல். இதோட செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சது. தேர்ட் ஷிஃப்ட் பார்த்தா இது வந்து தேர்ட் ஷிஃப்ட் வந்து கொஸ்டின். முதல் கொஸ்டின் ரைட் டு பிரைவசி எந்த ஆர்டிகல் ரிலேட்டட் வந்து என்ன பாலிட்டில ஒரு சிம்பிளான வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 21. அடுத்து லக்னோவை வந்து 1857 ரிவர்ட்ல யார் வந்து லெட் பண்ணா? பெகும் ஹஸ்ரத் மஹால். மாடர்ன் இந்தியால அந்த ரிவர்ட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அடுத்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. எது ரிலேட்டடா கேட்டாங்கன்னு தெரியல. ஆனா இது ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின். அடுத்த 2011 சென்சஸ் படி ஷெட்யூல் ட்ரைபோட வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 8.6%. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கோட வந்து கொஸ்டின். பர்டிகுலரா வந்து சென்சஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து உஸ்தாத் அலிகான் வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? சரோத். ஆக்சுவலி இமேஜ்ல கொடுத்தது வந்துன்னா இவர் தான் வந்து உஸ்தாத் அலிகான். அவர் கையில வச்சிருக்கிற வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து சரோத் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து 7th ஷெட்யூல் எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கான பவர் டிவிஷன் பத்தி சொல்லும். அதாவது சென்டர் லிஸ்ட், ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட், ரெசிடரி பவர் இது எல்லாத்தையும் பேசுறதா வந்து 7th ஷெட்யூல். அடுத்து எந்த பாஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேச லே லடாக்கோட கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பராச்சல பாஸ். ஆக்சுவலி இங்க பாருங்க இந்த இமேஜ்ல இங்க கீழே இருக்கு பாத்தீங்கன்னா இதான் பராச்சல பாஸ். எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் 2 வந்துன்னா எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா லடாக் ரீஜன்ல இருக்க லேவை வந்து கனெக்ட் பண்ணிவிடும். அடுத்த கொஸ்டின் வந்து 3 கண்ட்ரியை ஷேர் பண்ற இந்தியாவோட ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ். இது 3 தான் என்னன்னா சைனாவை வந்து என்ன பண்ணா பார்டர் பண்ணும். அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். இது எல்லாமே என்னன்னா மேப் பேஸ்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதே தமிழ்ல வந்து பார்த்தலாம். தனி மனித உரிமை எந்த சரத்துடன் தொடர்புனா சரத்து 21. அடுத்து 1857 புரட்சி லக்னோவை வழிநடத்தி வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால். அடுத்து 42வது அரசியலமைப்பு திருத்தம் வந்து எது ரிலேட்டடா சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 2011ஓட வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பழங்குடியினரோட சதவீதம் கேட்டிருக்காங்க. 8.6%.
அடுத்து உஸ்தாத் அலிகான் வந்து எந்த இசைக்குறியுடன் தொடர்புடன் சாரூத். அடுத்து 7வது அட்டவணை எதுடன் தொடர்பு ரிலேட்டடான கொஸ்டின். அடுத்து ஹிமாச்சல் பிரதேச லே லடாக்குடன் இணைக்கும் கணவாய் அப்படின்னு பார்த்தா பாராலச்சா கணவாய். அடுத்து 3 இது நாடு கிடையாது, இங்கதான் வந்து மாநிலம் அப்படின்னு வரும். இங்கதான் வந்து என்ன அப்படின்னா நாடு அப்படின்னு வரும். அதாவது 3 மாநில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடு அப்படின்னு பார்த்தா இந்த நாடு வந்து சைனா. இந்த 3 மாநிலம் அப்படின்னு பார்த்தா சிக்கிம், மேற்கு வங்காளம், அருணாச்சல் பிரதேஷ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அப்படியே வந்து பார்த்தா 70th வந்து நேஷனல் பிலிம் அவார்டு யாருக்கு வாங்கினான்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். பட் வந்து ஒரு பிலிம் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து எந்த இயர் பெங்கால் பார்ட்டிஷன் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. மாடர்ன் இந்தியா பேஸ்ட் வந்து கொஸ்டின். 1905 தான் வந்துன்னா லார்டு கர்சன் வந்து பெங்கால் பார்ட்டிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. 1911 லக்னோ பேக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க, பெங்கால் பார்ட்டிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க. அடுத்து விண்டர் மந்த் அப்ப தமிழ்நாட்டுல வந்துன்னா மழை பெய்யும். அதுக்கான நேம் என்ன கேட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன். நார்மலா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ வந்துன்னா எல்லா சைடும் மழை பெய்யும். நார்த் ஈஸ்ட்ல மட்டும் வந்துன்னா பர்டிகுலரா தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்யும். ஸோ கால் வந்து ரெட் ரேட்டிங் மான்சூன். இன்க்ளூசிவ் growth வந்து எந்த 5 இயர் பிளானோட அப்ஜெக்ட் அப்படின்னு 11th 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ். எல்லாமே என்னன்னா எக்கானமில வந்துன்னா ஸ்டாண்டர்டா வந்துன்னா கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின். அடுத்து எந்த விட்டமினோட டெஃபிஷியன்சினால பெரிய பெரிய டிசீஸ் வரும்னா விட்டமின் B1. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ்ல அதுவும் பர்டிகுலரா வந்துன்னா பயாலஜி ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. டிசீஸ் ரிலேட்டடா வந்துன்னா கொஸ்டின் வந்துன்னா பிக் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட்ல வந்து அதை டிசால்வ் பண்றது இல்ல கான்ஸ்டியூட் பண்றதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி எங்களுக்கு லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் தாங்கன்னு சொல்லி கேட்கிற வந்துன்னா ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கணும், ஸ்டேட் இருக்கும். பட் அதை வந்து அக்செப்ட் பண்றது இல்ல வந்து ரிஜெக்ட் பண்றது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்ல இன்டெப்த் பார்த்தோம்னா லோக் சபாட்ட தான் வந்துன்னா அதிகமான பவர் இருக்கும். அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிக்கல் வந்து சப்பார்டினேட் கோர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து ஹைகோர்ட் ஆர் வந்து சுப்ரீம் கோர்ட் இவங்க கிட்ட இருக்கணும். அதாவது சுப்ரீம் கோர்ட்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்களை வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஹைகோர்ட்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ஆர்டிக்கல் சொல்லிப்பேன்னா ஆர்டிகல் 235. இதெல்லாம் என்ன பாலிட்டில ரொம்ப வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின். நீங்க பார்த்தது அப்படியே வந்து தமிழ்லயும் பார்த்தலாம். 70வது தேசிய திரைப்பட விருதை வந்து பெற்றவர். இது வந்து ஒரு பிலிம் ரிலேட்டடான கொஸ்டின். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன். வங்காள பிரிவினை எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதுன்னா 1911. இந்த தமிழ்நாட்டு குளிர்காலத்தில் பெய்யும் மழையோட பேர் வந்து வடகிழக்கு பருவமழை ஆறு வந்து பின்வாங்கும் பருவமழை. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எந்த 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் அப்படின்னா 11. எந்த விட்டமினோட குறைபாடுனால வந்து பெரிய பெரிய நோய் வரும் அப்படின்னு பார்த்தா விட்டமின் B1. இது ஞாபகத்துல வச்சுக்கலாம். பெரி பெரியில வந்துன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து பி, இதுல B1ல வந்துன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து பி. ஜஸ்ட் வந்து ஷார்ட்கட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற சட்ட மேலவையை கலைக்க அதை அமைக்க யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கா, நாடாளுமன்றம். அடுத்து இந்திய அரசியலமைப்புல எந்த சரத்து வந்து கீழமை நீதிமன்றங்கள கட்டுப்பாடை பத்தி பேசினா சரத்து 235. சில கேண்டிடேட் வந்து நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணணும். நான் அதர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். NDPC குரூப் டி இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டாபிக் நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனல்ல GS பிளஸ் வந்து மேத்துக்கான வந்து கோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி கம்ப்ளீட்டா இருக்கு. பயாலஜி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸ்ட்ராட்டஜிக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிசிக்ஸ் வந்துன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போறோம். மேத்ல இப்போதைக்கு ஒரு 2 டாபிக் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து இப்போ 2 டாபிக் தான் முடிச்சிருக்கேன். இல்ல நான் GSல வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் லைக் வந்து பாலிட்டி எக்கானமி இல்ல நம்ம ஓனாவே வந்து புக் வச்சு கூட படிச்சுக்கலாம். பட் சில டாபிக்ல வந்து ரொம்ப டஃபா தெரியும். அந்த மாதிரி டாபிக் மட்டும் பர்டிகுலரா எடுத்து வந்து நான் கிளாஸா கொடுத்துருக்கேன். நான் ஃபண்டமெண்டலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த கோர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.